Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லாரும் ஹெல்த்தியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மதிய டைம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். எங்களோட இன்னொரு வீட்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபார்ம் ஹவுஸ் வந்து சாப்பிடலான்னு மாமா இன்னைக்கு சந்தைங்கிறனால போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃப்ரூட்ஸை பார்த்ததுமே இந்த ஃப்ரூட் சாலட் மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் அதோட பேஸ்கெட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஃப்ரூட் பவுல் பார்த்துட்டு டயட்ல இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க, டயட்லாம் கிடையாது. நான் இப்போ வந்து ஒரு மீடியமான வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணுறேன். நான் லீனாக இருக்கேன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணும். ரொம்ப லீனாக இருந்தாலும் எனக்கு நல்லா இருக்காது, ஏன்னா நான் பிஃபோர் மேரேஜ் வந்து ரொம்ப லீனாக இருந்தேன். அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு பிடிக்கல. ஸோ இந்த வெயிட் கரெக்டாக இருக்குது, இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்பப்போ லன்ச் டைமில் பார்த்தீங்கன்னா சாப்பாடை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ரூட் பவுலு, முளைக்கட்டின பச்சைப்பயிர் வச்சு சாலட், காய்கறியெல்லாம் போட்டு சாலட் அப்பப்போ வந்து எடுத்துக்குவேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் வந்து சுத்தமாக பிடிக்காது. நான் காரம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவேன். அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டும் வந்து அதிகமாக எடுத்துக்க மாட்டேன். ரொம்ப பிடிச்ச சாப்பாடாக இருந்தாலுமே மீடியமாக தான் சாப்பிடுவேன். நான் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து அப்படியே என் உடம்பை வந்து பழக்கிட்டனால எவ்வளோ பிடிச்ச சாப்பாடாக இருந்தாலுமே கொஞ்சமாக சாப்பிட்டதுமே எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும், நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ ஃப்ரூட் பவுல் வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து ஆப்பிள், மாதுளம்பழம், வாழைப்பழம், கொஞ்சம் வந்து கருப்பு திராட்சை இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பர் கலர்ஃபுல்லாக வந்து இருந்தது. மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக வேலை எதுவும் கிடையாது. ஈவினிங் டைமில் ரொட்டீனாக செய்கிற வேலைகள் தான் இருந்தது, அதெல்லாம் முடிச்சு வச்சிட்டேன். தீபி, ரேகன் எல்லாம் ஸ்கூல் காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குயிக்காக வந்து டின்னர் வந்து ரெடி பண்ணிடலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். ரீசெண்டாக இண்டஸ் வேலியிலேருந்து இந்த குக்கர் அப்புறம் வந்து இட்லி பாட் வந்து ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர். இது வந்து 4 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிறது. நல்லா ஹெவி பாட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இட்லி பாட் தான். இதில் வந்து மொத்தம் 5 பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்டீம் பண்ணுற பிளேட்டு, இன்னொன்று வந்து இடியாப்பம் பிரிஞ்சு வைக்கிற அந்த பிளேட் வந்து 2, அதுக்கப்புறம் நார்மலான இட்லி பிளேட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே இருக்க இந்த பாட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக்கிங்க்கு, அதாவது குழம்பு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹெவியான பாத்திரம் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டஸ் வேலியை பொறுத்த வரைக்கும் ஹெவி பாட்டம் வந்து கொடுக்கறனால அதோட லைஃப் டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வாங்கும்போது நம்ம கோடு உமால AA யூஸ் பண்ணணும். 12% ஆஃபர் கிடைக்கும். கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன். முந்தின நாள் பார்த்தீங்கன்னா 2 வகையான இட்லி மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தேன். நார்மலான நம்மளோட இட்லி மாவு, அப்புறம் சோளத்தில் வந்து இட்லி மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தேன். காலையில் இட்லி தான் ஊற்றியிருந்தேன்னா அத்தை மாமா வந்து மறுபடியும் நைட்டுக்கு இட்லி வேணான்ட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து சாப்பாடு வச்சு ரசம், நிலக்கடலை சட்னி. அதே நிலக்கடலை சட்னிக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோள இட்லி வந்து ரெடி பண்ண போகிறேன். அதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் பின்னாடி வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த நிலக்கடலை சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நிலக்கடலையை மட்டும் வறுத்து எடுத்தால் போதும், மற்றதெல்லாம் அப்படியே வந்து பச்சையாக போட்டு அரைக்க போறோம். நிலக்கடலையை வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா அடுப்பை சிம்லேயே வச்சு வருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தோல் மட்டும் கருகி போயிடும், உள்ளே வந்து வறுப்படாது. சிம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி நிறமாற அளவுக்கு வறுத்துட்டு ஆற வச்சு அப்புறம் தோலெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம்.
இந்த சட்னி பார்த்தீங்கன்னா எல்லாமே பச்சையாக போட்டு அரைக்கிறதுனால நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வறுத்து வச்ச நிலக்கடலையை க்ளீன் பண்ணிட்டோம். இது கூட வந்து ஒரு 4 பல் பூண்டு, உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் போட்டுக்கோங்க. நான் ஒரு 8 வரமிளகாய் போட்டிருந்தேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், மூடியில் பார்த்தீங்கன்னா அரை மூடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் சீரகம், ஊற வச்சிருக்க புளி வந்து கொஞ்சம், புளிப்பு சுவைக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வந்து ஃபைனாக வந்து அரைச்சிக்க போகிறேன். அதே மாதிரி குக்கரில் சாப்பாடு வைக்காதீங்கன்னு வந்து சொல்லுவீங்க. பட் எங்கள் மாமா வந்து வடித்தா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அதனால தான் வந்து குக்கரில் வந்து வைக்கிறோம். நான் எப்பயுமே 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்பேன். அரை மணி நேரம் அரிசியை வந்து ஊறப்பேன். சாப்பாடு நல்லா பளபளன்னு வரும். அவ்வளோதான், சட்னி வந்து ரெடி. நான் சொன்ன பொருள்லாம் போட்டாதீங்க. கடைசியாக நீங்கள் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிப்பும் கொடுக்கலாம். தாளிப்பு இல்லாமையும் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து நேற்று தாளிப்பு வந்து கொடுக்கல. இப்போ இன்னொரு அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேன். சோளை இட்லி வந்து ஊற்றி வச்சிடலாம். முந்தின நாள் வந்து ஆட்டினேன். ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிச்சதும் உடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப புளிக்க வச்சாலும் இந்த சோளம், கம்பு, ராகி இந்த மாதிரியான மாவு ஐட்டங்கள் வந்து இட்லி ஊற்றுறதுக்கு, தோசை ஊற்றுறதுக்கு எதுக்குமே வந்து நல்லா இருக்காது. அப்படியே நான் மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். மாதத்தில் ஒரு 2-3 டைமாவது இந்த மாதிரி சிறுதானியங்கள் வச்சு ஏதாவது இட்லி, தோசை மாவு, பனியார மாவு இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கு வந்து மாவு வந்து அரைச்சி வச்சுக்குவேன். இதுக்கு அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டம்ளர்லேயே எடுத்துக்கோங்க. எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அதில் அரை டம்ளர் இட்லி அரிசி, அரை டம்ளர் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் போட்டு அதை வந்து தனியாக ஊற வச்சிடலாம். வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே ஹெல்தி தான். எனக்கு அது வந்து கிடைக்கல, அதனால் வெள்ளை உளுந்தே வந்து போட்டுக்கிட்டேன். அடுத்தது வெள்ளைச்சோளம். இது இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே வந்து கிடைக்கிது. அந்த அரிசி எடுத்த கப்லேயே 2 கப் வந்து எடுத்துக்கிட்டேன். சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாட்டில் தான் வச்சுருப்பேன். இந்த வெள்ளை சோளத்தை தீர்த்ததுக்கு அப்புறம் தான் வேறு ஏதாவது சிறுதானியம் வாங்கிட்டு வந்து வச்சு அதை யூஸ் பண்ணுவேன். நிறைய பாட்டிலில் எல்லாமே வச்சுருந்தேன்னா நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாகவும் யூஸ் பண்ண மாட்டோம், வேஸ்ட்டாகவும் போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா தீர்த்ததுக்கப்புறம் ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். ஒரு 4-5 டைம் நல்லா கழிஞ்சிட்டு 6 மணி நேரம் நல்லா ஊறணும். இது கூடவே பார்த்தீங்கன்னா நார்மல் இட்லி தோசை மாவும் அரிசி ஊற வச்சுருந்தேன். அதை அரைச்சதுக்கப்புறம் தான் இது வந்து போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சோளம் போட்டு கொஞ்சம் நேரம் அரைப்பட்டதுக்கப்புறம் அது கூடவே வந்து ஊற வச்ச அரிசி, உளுந்து, வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா மைய அரைஞ்சி வரணும். இட்லி தோசை கரைக்கிற மாதிரி, அதான் நார்மலான இட்லி தோசை கரைக்கிற மாதிரி கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சிடாதீங்க. நல்லா ஃபைனாக அரைப்பட்டு வந்தால் தான் இட்லி வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான், உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே தெரியும். அதில் வந்து மேலே கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நைஸாக வந்து இருக்கும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து வச்சுருங்க. உப்பு போட்டு கலந்து வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா வந்து புளிக்க வச்சிடலாம். இந்த இட்லி பாத்திரத்துக்குமே பார்த்தீங்கன்னா துணி போட்டு தான் இட்லி ஊற்றுனேன். அது என்னமோ துணி போடாமல் ஊற்றினா எனக்கு வந்து பிடிக்கிறது கிடையாது. நார்மல் இட்லியை விட ஒரு 5 நிமிஷம் சேர்த்து வந்து வேக வைங்க. சிறுதானியங்கள் வந்து கொஞ்சம் அதிக நேரம் வெந்தால் தான் உடம்புக்கு வந்து ஒத்துக்கும். சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா எல்லா வேலைகளுமே கடகடன்னு முடிச்சிட்டேன். ஒரு 7:30 அப்படிங்கும்போது எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடு, சட்னி, ரசம், அப்புறம் இட்லி வந்து வெந்துட்டு இருந்தது. இட்லியுமே சூப்பராக வந்திருந்தது. எனக்கு இந்த பிளேட்டில் துணி போட்டு ஊற்றுனால கொஞ்சம் ஃப்ளாட்டாக வந்த மாதிரி தெரிஞ்சது. அடுத்த டைம் பார்த்திங்கன்னா துணி இல்லாமல் லைட்டாக எண்ணெய் தடவி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ எல்லாமே ரெடி. நீங்கள் இந்த சட்னி ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சோள இட்லி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாமா வந்து இட்லி பக்கம் வரவே கிடையாது. அவர் சாதம் போட்டு சட்னி, ரசம் இதெல்லாம் வந்து வச்சு சாப்பிட்டாங்க. நான், தீபி, லேகன் நாங்கள் 3 பேருமே வந்து சோள இட்லி தான் சாப்பிட்ருந்தோம். பார்க்குறக்கு இட்லி ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருந்தாலும் நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. ஏன்னா கொஞ்சம் நம்ம நைஸாக வந்து அரைக்கிறோம்ல, நார்மல் இட்லி மாவு மாதிரி அரைச்சா தான் நல்லா உப்பி வரும். ஆனால் உழுக்கில் பார்த்திங்கன்னா சூப்பர் சாஃப்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள்.
நிறைய பேர் போன வீடியோவில் கபோர்டு ஒர்க்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. இந்த வால்பேப்பர் பற்றின டீட்டெயில்ஸுமே வந்து கேட்டிருந்தீங்க. இனிமேல் ஒர்க் வந்து ஃபுல்லாக முடியல, அப்பப்போ வந்து செஞ்சுட்டே தான் இருக்காங்க. எல்லாம் முடிச்சு அவங்க ஒர்க் எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக வந்து டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் இந்த கலர் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, மேலே ஓலையோட கலர் இந்த இது, கீழே ஃபுல்லாகவே ஒயிட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஓலையோட கலர்லேயே வந்து கபோர்டும் இந்த வால்பேப்பரும் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கபோர்டு, வால்பேப்பர், டோருக்கு, விண்டோக்கு, மஸ்கிட்டோ நெட் இதெல்லாம் ஒரே ஆள்கிட்ட கான்ட்ராக்டாக கொடுத்து தான் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வால்பேப்பர் ஒட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த வீட்டோட டோட்டல் லுக்கே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது. ரீசெண்டாக பேக்கிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன்னு வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ஆன்லைனில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இவங்களை நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். விருக்ஷம் பேக்கிங் அகாடமி, மனம் வித் சத்யா அப்படின்னு யூடியூப் சேனல் கூட அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இவங்க பார்த்திங்கன்னா வெண்ணிலா வீடு சங்கீதாக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டு, அவங்க மூலியமாக தான் எனக்கு இவங்களை தெரிய வந்து நான் இவங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணேன். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 2 கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கப் கேக் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். ஜாயின் பண்ண உடனே வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த கப் கேக் ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா பவுடர் சுகர் தான் வேணும். அதனால் கொஞ்சம் சர்க்கரை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னுமே பேக்கிங்க்கு தேவையான பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது நீடட் இல்லை, பார்த்தேன் ஹோம் சென்டரில் லாஸ்ட் டைம் ஈரோடு போகும்போது அழகாக இருந்ததுன்னு அந்த மாவு சரிக்கிறது வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஃபிலிப்ஸ் பிராண்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பீட்டர் வாங்கியிருந்தேன். ரேட்டு வந்து 2300 ரூபாய். ஸோ இது வந்து டெடிக்கேட்டடாக நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். வாங்கும் போதே நல்ல பொருளாக வந்து வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து செலவு பண்ணி எலக்ட்ரிக் பீட்டர் வந்து வாங்கினேன். ஸோ இப்போ ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் வந்து பட்டர், 1/2 கப் வந்து சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். இந்த பவுடர் பண்ண சுகர் வந்து எடுத்திருக்கேன். ரெண்டுமே வந்து நல்லா வந்து எலக்ட்ரிக் பீட்டரில் நிறம் மாற அளவுக்கு வந்து பீட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து இப்போ ஒரு 3 முட்டை வந்து சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நிறம் மாதிரி வரணும். அது கூட 1/2 கப் வந்து மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாமல் செய்ய முடியாதான்னு கேட்பீங்க. இல்லை, செய்யவே முடியாது. கண்டிப்பாக எலக்ட்ரிக் பீட்டர் வந்து வேணும். கையில் பீட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வரக்கு 1 மணி நேரம் பக்கமே ஆகிரும். முட்டை வந்து பீட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள போதும்னு ஆகிரும். கொஞ்சம் கம்மி விலையில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் வந்து பேட்டர் வந்து ரெடி. அவன் வந்து பார்த்திங்கன்னா 170 டிகிரி செல்சியஸில் நான் 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இது பேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா என்கிட்ட கப் கேக் மோல்டு இருந்தது. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் பேப்பர் கப்லேயே ஊற்றி வச்சு அவனில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். பேட்டர் எப்பயுமே வந்து 1/2 கப் தான் வந்து ஊற்றணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ரைஸ் ஆகி வரும்போது வந்து கரெக்டாக இருக்கும். நான் முட்டை நல்லா தான் வந்து பீட் பண்ணினேன். பட் ஆனால் நல்லா வந்து ரைஸ் ஆகி வரல. கேக் வந்து நல்லா சாஃப்டாக வந்து கிடச்சிருந்தது. சாப்பிட்றக்கும் டேஸ்டியாக, சுகர் எல்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. பட் முட்டையை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து பீட் பண்ணியிருக்கணும். நான் செஞ்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு பிக் வந்து சென்ட் பண்ணதும் அவங்க பிக் பார்த்ததுமே சொல்லிட்டாங்க, நீங்கள் முட்டையை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து பீட் பண்ணியிருக்கணும்னு. ஸோ கப் கேக் 170ல் 15 நிமிஷம் வந்து பேக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. இது மோசம்னு சொல்ல மாட்டேன், நல்லா சாஃப்டாக இருந்தது, டேஸ்டியாகவும் இருந்தது. இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணியிருந்தேன்னா இன்னுமே நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வந்து இருந்திருக்கும். இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் தேவைன்னு வந்து நினைக்கிறேன். ஸோ சத்யாக்காவோட டீட்டெயில்ஸ், விருக்ஷம் பேக்கிங் அகாடமியோட டீட்டெயில்ஸ் வந்து கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.